எங்கள்கிட்ட பேர் மட்டும் தான் கேட்குறாங்க. யார் வந்தால் நல்லாயிருக்கும்? காங்கிரஸ் வந்தால் நல்லாயிருக்குமா? பிஜேபி வந்தால் நல்லாயிருக்குமா? திமுக வந்தால் நல்லாயிருக்குமா? அதிமுக வந்தால் நல்லாயிருக்குமா? இல்லை சீமான் கட்சி வந்தால் நல்லாயிருக்குமா? நாம் தமிழ் வந்தால் நல்லாயிருக்குமா? இல்லை விஜய் வந்தால் நல்லாயிருக்குமா? இல்லை வேறு யாராவது புதுசாக வந்தால் நல்லாயிருக்குமான்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட பேர் மட்டும் தான் கேட்குறாங்க. எங்களையெல்லாம் போய் மாடு மேய்ங்க, கூலி வேலை பாருங்கள், விவசாய வேலை பாருங்கள், சாக்கடை இல்லைங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் தான் பண்ணுறாங்க. பேர் சொல்லிவிட்டு சும்மா ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கும் அழிஞ்சு போகிறதுக்குமா நாங்கள் இருக்கிறோம்? நீங்கள் எல்லா பேரும் நல்லா வாழணும், நாங்களும் எங்களோட குடும்பத்தார் மட்டும் அழிஞ்சு போகணுமா? அந்த ஆதங்கத்தில் தான் நான் வந்து பாராளுமன்ற தேர்தலில் புறக்கணித்தேன். இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. மத்திய அரசு கண்டுக்கிறதில்ல, மாநில அரசு கண்டுக்கிறதில்ல. எங்களை வச்சு கோடிகளை சம்பாதிச்சா இன்றைக்கி இருக்கிற பெரிய கோடீஸ்வரர்கள் யாருமே கேட்கவும் மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. எங்களுடைய பிரச்சனைகள் மட்டும் நாங்கள் போராடி மீண்டு வரணும். உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா பேரும் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து நாங்கள் பேர் மட்டும் சொல்லிவிட்டு நாங்கள் வாயில் வர வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு